ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வளர்ச்சியை நாம் கொண்டு வர வேண்டும், மேம்படுத்த வேண்டும். நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கான வழியை நாம் காண வேண்டும். அதை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதே மாதிரி வீடு கட்ட திட்டத்திலும் சரி, ஒரு நம்முடைய அரசாங்கம் நிதியை உயர்த்தி கொடுத்து ஆதி திராவிட மக்களுக்கும் சரி, நடுத்தர வர்க்கத்திற்கு அனைத்து மக்களுக்கும் சரி வீடு கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி கொடுத்து நல்ல வீடு வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி மருத்துவத்துறையை பொறுத்தவரை மருத்துவத்துறையானது எத்தனையோ வசதிகள் இப்பொழுது நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு கொடுத்து நல்ல மருத்துவ வசதியை கொடுத்து கொண்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன், மத்திய அரசு அனுப்பப்படுகின்ற குழுவானது நம்முடைய புதுச்சேரியின் வரையிலிருந்து அவங்க எல்லாம் சுற்றி பார்த்து நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, புதுச்சேரி மருத்துவ வசதி கொடுப்பதில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது, நல்லா இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்பேன், வேடிக்கை கேட்பேன், நான் இதே போல எங்க அதிகாரிகள் திட்டிட்டு இருக்கிறேன், இன்னும் நல்லா செய்யணும், நல்லா வரணும், சிறப்பு மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் நல்லா இருந்தா எங்க அதிகாரி வேலை செய்ய விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓடிட்டு காட்டுவேன். அப்போ உங்களுக்கு வந்து பல இடங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு இதை விட சேர்ல இது மாதிரி ஒரு சிறப்பு மருத்துவம் கொடுக்கப்பட்டு வருது. எங்களுடைய எண்ணம் இதை விட சிறப்பான ஒரு மருத்துவ வசதி கிடைக்கும், சென்னைக்கே செல்லக்கூடாது, இங்கேயே அது மாதிரி இருக்கணும். நம்முடைய பார்ப்பது துணையில் ஆளுநர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அது ஒரு நல்ல விஷயம், ஹெல்த்தை வந்து அவங்க ரொம்ப கவனமா செய்து எல்லா இதுவும் கொண்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 13 ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து செய்துட்டு இருக்கோம். அந்த முடிவுக்கு தருவதற்கு அப்போ இன்னும் சிறப்பாக மருத்துவ வசதி நம்முடைய இந்த மருத்துவமனைகளில் கிடைக்கின்ற ஒரு மருத்துவமனைகள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவ வசதி மக்களுக்கு கிடைக்கும் என்று அரசு இந்த அக்கறை கொண்டு இருக்கின்றது. இதற்கெல்லாம் மத்திய அரசுடைய உதவியும் மிக அவசியம். மத்திய அரசுடைய உதவியும் நாம் கேட்டு பெற்று வருகின்றோம். நம்முடைய மாண்பு துணையில் ஆதரவு அடிக்கடி மத்தியில் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நெருக்கமானவங்களும் சென்னையில மத்தியில் இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்களோட தொடர்பு கொண்டு நமக்கு தேவையான நிதியை பெற மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் புதுச்சேரி கொண்டு வர வேண்டும் என்பது எண்ணம். என்கிட்ட பேசுவோம், அடிக்கடி சொல்றதுதான் நல்ல விஷயம், என்னென்ன கொண்டு வரணும் சொல்லுங்க, மாதிரி கொண்டு வரணும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில ஒரு சிறந்த மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த ஒரு திட்டம் நம்முடைய பாரத எதிர்த்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த திட்டம் வயது முதிர்ந்தவங்களுக்கு, 7 வயது மேலே உள்ளவர்களுக்கு சிறந்த ஒரு நல்ல உதவியாக, பெரிய உதவியாக இருக்கும். அவருக்கு எந்த ஒரு வருது அவங்க மகிழ்ச்சி, கையில் ஒரு 5 லட்சம் இருக்குது, உணவு பார்த்து முடிந்த ஒரு மகிழ்ச்சி என்பது நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அளிக்கப்பட்டது என்பதை இங்கே கூறிக்கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாரத பிரதமர் மீனுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அனைவருக்கும் இந்த வாய்ப்பு நன்றி.